سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 6வது வசனத்திலே ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழியிலே எங்களை செலுத்துவாயாக என்று வல்ல ரஹ்மான் இப்படி நம்மை பிரார்த்தனை செய்ய சொன்னான். அடுத்து கடைசி வசனம், சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கடைசி வசனம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் உனது சினத்திற்கு ஆளானவர்களும் அல்ல, கோபத்திற்கு ஆளானவர்களும் அல்ல, வழிதவறி சென்றவர்களும் அல்ல. இந்த ரெண்டு பேர்த்துடைய வழியில் எங்களை நீ செலுத்திவிட வேண்டாம். உன்னுடைய கோபத்திற்கு யார் ஆளானார்களோ அவர்களின் வழியிலே எங்களை நீ செலுத்திவிடாதே. அதே போன்று யார் வழி தவறி சென்று விட்டார்களோ அவர்களது வழியிலேயும் எங்களை நீ செலுத்திவிட வேண்டாம். நல்லோர்களோடு சித்திகீன்களோடு அந்த முந்தைய வசனத்திற்கு நாம் பார்த்தோம், அவர்களோடு எங்களை நேரான பாதையிலே செலுத்துவாயாக என்று தினம் தினம் என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லாஹ் நம்மை பிரார்த்தனை செய்யும் வகையிலே இந்த அத்தியாயத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான். இந்த அத்தியாயத்தில் நாம் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அல்ல ரெண்டு செய்தியை சொல்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம், யார் மீது உன்னுடைய கோபம் ஏற்பட்டதோ அவர்களது வழியும் அல்ல என்றும், அடுத்து இரண்டாவதாக வலத்தால்லீன், யார் வழி தவறிவிட்டார்களோ அவர்களதும் வழியும் அல்ல என்று சொல்லி அல்லாஹ் ரெண்டு பேர்த்த விஷயத்தை சொல்லி நீங்கள் இப்படி பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்கிறான். முதல்ல அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால் யூதர்களை சொல்லுகின்றான். யாரை சொல்கிறாங்க? யூதர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். ரெண்டாவது வலத்தால்லீன் என்கிற அந்த பதத்திற்கு யாரை சுட்டிக்காட்டி சொல்லணும் பார்த்தாக்க கிறித்துவர்களை, வழி தவறியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதுக்கு முன்னுண்டான வசனத்தில் 6வது வசனத்தில் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்பதற்கு இறை நம்பிக்கையாளர்கள் சத்தியத்தை அறிந்து அதன் வழியிலே செல்லக்கூடியவர்கள் என்று இந்த 3 பிரிவினரை நமக்கு அடையாளப்படுத்தி நம்ம எப்படி பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறத சொல்றோம். பாருங்க, வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திற்கு விளக்கமாக நாம் குர்ஆனிலேயே சில விஷயங்களை நம்ம பார்க்க முடிகிறது. கோபத்திற்கு ஆளானவர்கள் யார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அல்லாஹ் கோபத்திற்கு ஆளானவர்கள் வழி வேண்டாம்னு சொல்லி சொல்றானே, அந்த கோபத்திற்கு ஆளானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆன்ல நம்ம பார்க்கிற பொழுது 5வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லி தருகிறான். என்ன சொல்றான் சொன்னா பாருங்க, வல்ல ரஹ்மான் சொல்லுகிறான், குல் ஹல் உனப்பிஉகும் பிஷர்ரின் மின் ஸாலிக மஸூபத்தன் இன்தல்லாஹி, அல்லாஹ்விடம் இதைவிட மோசமான பலனை பெற்றுக்கொள்ளுபவர்கள் யார் என்று அறிவிக்கட்டுமா? நபியை நீங்கள் அப்படி கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே இதைவிட மோசமான பலனை பெற்றுக்கொள்வோர் யார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? முன்னாடி சில செய்திகளெல்லாம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். அதை சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இதைவிட மோசமான பலன் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றான். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அப்படி சொல்லிட்டு யாருன்னு சொல்றான் பாருங்க, மன் லஅனஹுல்லாஹு, மன் லஅனஹுல்லாஹு, அல்லாஹ் யாரை சபித்தானோ, அல்லாஹுடைய சாபம், அல்லாஹுடைய சாபம் யாருக்கு வந்ததோ, வஹதிப அலைஹிம், இன்னும் அது அல்லாம யாரின் மீது அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்டதோ, அல்லாஹ் யார் மீது கோபம் கொண்டானோ அவர்கள்தான் மிக மோசமான பலனை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். இன்னும் சொல்றான், வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் ஹனாஸீர,
அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் சிலரை பன்றிகளாகவும் அவன் ஆக்கினான் அல்லவா. அவர்கள் அது மட்டுமல்ல, அவர்கள் ஏன் அப்படி ஆக்கினா, அவர்கள் தீய சக்திகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள், வழிபட்டார்கள் அல்லவா. அவர்கள் தான் இதைவிட மோசமான பலனைக்கு பெற்றுக்கொள்பவர்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா யூதர்களை பற்றி இந்த இடத்திலே பேசுகிறார். சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், உலாயிக ஷர்ரும் மகானம் வ அவல்லு அன் சவாஅஸ் சபீல். என்ன சொல்றானா, அவர்களே தரம் கெட்டவர்கள். அவங்க யாருங்க? அல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது தரம் கெட்டவர்கள், நேரான வழியில் இருந்து மிகவும் புரண்டு போனவர்கள், நேரான வழின்னு தெரிஞ்சும் அதை விட்டு தவறி போனவர்கள், அவர்களது வழியை அல்லாஹ் எங்களுக்கு நீ காட்டி விடாதே என்று சொல்லிதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன செய்யறான்னு சொன்னா, கைரில் மக்தூபி அலைஹிம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த யூதர்களுடைய வழி வேண்டாம் என்று சொல்லுகின்றார். இதுல குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நம்ம சூரத்துல் பக்ராவில் அது ஒரு தனி விஷயமாக அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ் அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது அதனுடைய விளக்கங்களை சொல்லுவோம். அதே போல வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா வழி தவறியவர்கள் ரெண்டாவது சொல்றான், வலல்லாலீன். ஓதி முடிக்கிறோம் பாருங்க. அந்த வார்த்தைக்கு என்னன்னு சொன்னா, வழி தவறியவர்களுடைய பாதையும் அல்ல, அந்த பாதையும் எங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள் என்ன சொன்னா அல்லாஹ் அப்படி சொல்றான். அந்த வழி தவறியவர்கள் யாருங்கிறத அதே 5வது அத்தியாயத்துல 77வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், குல் யா அஹ்லல் கிதாபி லா தகுலு ஃபீ தீனிக்கும் கைரல் ஹக்கி. வேதக்காரர்களே, நபியை நீங்க கூப்பிடுங்க, வேதக்காரர்களே நீங்கள் உண்மைக்கு புறம்பாக உங்கள் மார்க்க விஷயத்திலே எல்லை மீறாதீர்கள். அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்க யாருங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்ஜீல் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அதைத்தான் கிறிஸ்துவர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பைபிள்னு வச்சிருக்காங்க பாருங்க. அதில் நிறைய கையாடல் நல்ல நிறைய விஷயங்கள் அவங்க உள்ள மாத்திட்டாங்க அந்த இஞ்சில. அதை தான் அல்லாஹ் சொல்றான், வேதக்காரர்களே நீங்கள் உண்மைக்கு புறம்பாக உங்கள் மார்க்க விஷயத்திலே எல்லை மீறாதீர்கள். அது மட்டுமல்ல, வலா தத்தபிஉ அஹ்வாஅ கௌமின் கது தல்லு மின் கபலு வ அவல்லு கஸீரம் வ தல்லு அன் சவாஇஸ் சபீல். இதற்கு முன்னர் தாமும் வழி தவறி மக்களில் அதிகமானவரையும் வழி தவறச் செய்து நேரிய வழியிலிருந்து தவறிவிட்ட, புரழ்ந்து விட்ட, அதாவது மாறிவிட்ட, நல்ல வழியில் தான் இருந்தாங்க, அதற்கு என்ன பண்ணான்னு சொன்னா அதிலிருந்து புரழ்ந்து விட்ட கூட்டத்தாரின் மன விருப்பங்களையும் பின்பற்றாதீர்கள். நீங்க அப்படிலாம் பின்பற்றி போக வேண்டாம் என்று நபியே அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் 5வது அத்தியாயம் 77வது வசனத்தில் என்ன செய்றான்னு சொன்னா, அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் யார் என்பதையும் அல்லாஹுடைய பாதையிலிருந்து வழி தவறியவர்கள் யார் என்பதையும் இந்த வசனங்களிலே சொல்லித் தருவதாக நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 2 பேர் யாருங்க? ஒன்று அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள், 2வது அல்லாஹுடைய பாதையில் இருந்து வழி தவறியவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டும் அதை விட்டுட்டு மாறி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே கடவுள் என்று சொல்லி கடவுளாக ஆக்கி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே வணங்கக்கூடிய அளவிற்கு வழிகிட்டு போனார்கள் அல்லவா. அவர்களையும் அல்லாஹ் இந்த இடத்துல சுட்டிக்காட்டி அவர்களுடைய பாதையை விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். ஆக வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பமாக தன்னை பற்றியும், அடுத்து 2வதாக அடியார்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்து தினம் தினம் நம்ம என்ன செய்யறான்னு சொன்னா நேர்வழியிலே வைத்திருப்பதற்கான வழிவகையை செய்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கடைசி மூச்சு வரை இறை நம்பிக்கையாளர்களாகவே இருந்து இறைவனுடைய அந்த மௌத்தை பெற்றுக்கொள்வதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.